இவன் இப்ப இவனை எப்படி பயன்படுத்துறேன்னா, ஒரு பக்கம் கம்பெனில இருக்கிற என் கம்பெனில வேலை பார்க்குற பையன் கூட இவனை வேலை வாங்குவான். அப்படி வச்சிருக்கேன். அது சந்தைக்கு மட்டும்தான் தெரியும் விஷயம். தெரியும். அமுதாவெல்லாம் அன்னைக்கு மானம் கப்பலேற விட்டுருச்சு. ஓடி 2 பேரும் பாத்ரூம் போய் கதவை குத்திக்கிட்டாங்க. என்னென்ன பேசுனது எல்லா கேள்வியும் கேட்டுச்சு. கடைசியில என்கிட்ட போன் போட்டு சொன்னேன், அப்படி பேசி பிடிச்சுட்டான். நீ என்ன முறையா பேசுன்னு கேட்டேன். நீ உண்மையை பேசல அப்படின்ட்டேன். செபாஸ்டியனை பத்தி நீ உண்மையே சொல்லல. நீ எல்லாத்தையும் சபையில எத்தனை பேரை கொண்டு வந்து நிறுத்தேன். பேசாம வாங்கி ஊற்றி உட்காந்துக்கிட்டான். இல்லைண்ணே கேட்டுக்கிறேன்னு திட்டினா வாங்கிக்கிறேன்னு போயிட்டான். இவனை ஒரு நாள் வீடியோ போட சொன்னேன். கூப்பிட்டு நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, நான் ஒருத்தனே பார்த்து நானே டீல் பண்ணிக்கிறேன். வீடியோ போட்டான். ஒரு நாள் கேட்டேன், ஒன்னு செய்வான், இவனை போய் நேர போய் காலை ஒடிச்சு போட்டு வந்துடணும். ஆனா நானும் நீ தான் போனேன். ஆனா நீ தான் காலை ஒடிக்கணும்ட்டேன். சரி. அப்ப ஜமாசின்னு சொன்னாப்புல, என்ன அது கொலை குற்றமாயிரும்னு கொலை முயற்சியில கொண்டு போய் உள்ள விட்டுருவாங்க. சரி, அவனும் பேசியிருக்கான்ல வீடியோவுல. இவனு சம்மதிச்சிட்டான். இவனை காலை ஒடிக்கணும்னா ஒடிக்கிறேன் கடைசி முடிவு. எப்படி சொல்லி உள்ள உட்காந்துருக்கான். கடைசியா எல்லாத்தையும் பாப்போம்னா எல்லாத்தையும் நான் போட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன். அந்த லிஸ்ட்ல தான் உட்கார வச்சிருக்கான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோவில் கேட்டிருப்பீங்க, காலை உடைச்சிருவேன், ஆளை வச்சு தூக்கிடுவேன் அப்படிங்கிறது. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சபையில் நடக்கிற தில்லுமுழுகளை கண்டுபிடிச்சி யாராவது ஒருத்தர் சொன்னால் உடனே அவங்கள ஆளை வச்சு தூக்கிடுவேன், காலை உடைச்சிருவேன், ஏன்னா யூடியூப்பில் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்க. சரியா? அப்போ இதே மாதிரி நாளைக்கு எனக்கோ என் குடும்பத்துக்கோ ஏதாவது ஒரு உயிருக்கு ஆபத்து அப்படின்னா அதுக்கு முழு பொறுப்பு பவுல் டிவி தேவ அக்னி சபை உரிமையாளர் கண்காணியாக இருக்கிற கண்காணி தான் பொறுப்பு. அவருடைய லொக்கேஷன் ப்ளஸ் அந்த சபையோட அட்ரஸ் இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நாளைக்கு திரும்பவும் சொல்கிறேன், நாளைக்கு எங்களுடைய உயிருக்கு என் குடும்பத்தாருடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னா அதுக்கு முழு பொறுப்பு. அது எனக்கு எது நேர்ந்தாலும் சொல்கிறேன், எனக்கு எது நேர்ந்தாலும், ஆபத்து வந்தாலும் எது நேர்ந்தாலும் அதுக்கு முழு பொறுப்பு பவுல் டிவியோட உரிமையாளர் தான். ஓகே, அதுக்கு இந்த ஒரு ஆடியோவே ஆதாரம். ஏன் இப்படி காண்டாவாங்கன்னா, இருக்கிற உண்மையெல்லாம் வெளியில் சொல்கிறாங்க இல்லையா. இது யாருமே இப்போ பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜ் அப்படிங்கிற நபரும் சரி, அல்லது கொல்லங்கோடு பாஸ்கரன் அவரும் சரி, தேனி கம்பத்துலேருந்து அந்த சத்தியமூர்த்தியும் சரி, நானும் சரி, நாங்கள் எல்லாருமே அங்கே கொடுக்க தான் போனோம் அந்த சபைக்கு. புரிஞ்சுக்கோங்க, யாருமே அங்கே வாங்கி சாப்பிடவோ, இல்லை கோவிந்தராஜ் எனக்கு அண்ணன் தம்பியோ, இல்லை கொல்லங்கோடு பாஸ்கரன் எனக்கு அண்ணன் முறையோ, இல்லை சத்தியமூர்த்தி பிரதர் எனக்கு தம்பியோ கிடையாது. எல்லோரும் வேறு வேறு ஊரில் இருந்து இந்த சபையில் ஏழைகளுக்கு உதவுறாங்கன்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் கொண்டு போய் பணம் கொடுத்த சபை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சும்மா போகல. எல்லாரும் தாம் பணத்தை, தன்னுடைய சந்தோஷத்தை விட்டு எல்லாரும் பணத்தை சேமித்து வச்சு கொண்டு போய் கொடுத்தது தான். யாரும் வாங்குறதுக்கு அங்கே போகலை. அப்போ கொடுத்த ஒரு இடத்துல உண்மை இல்லைன்னு தெரியும் போது எல்லாருக்கும் என்ன ஆகும், என்னடா அது இப்படி ஏமாத்துறாங்களே, அது ஏழைகளை காட்டி ஏமாத்துறாங்களே அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதனால தான் அது தவறுன்னு தெரிஞ்ச அந்த இடத்துல அவங்க அதை அப்படி செய்யலைன்னு சொல்லி வெளியில் வந்ததுனால தான், அதை தவறுன்னு நாங்கள் கண்டுபிடிச்சி வெளியில் வந்ததுனால தான் இந்த வீடியோவில் நாங்கள் போட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதை கேட்குறவங்க கேளுங்க, இல்லை இன்னமும் நான் நம்புகிறேன் அப்படின்னா அது உங்கள் விருப்பம். சரியா? ஆனால் நாளைக்கு எங்களை மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் ஒரு முறை இருமுறை இந்த வெளிநாட்டிலேருந்து பணம் அனுப்புகிறவங்க, இல்லை உள்ளூர்லேருந்து பணம் அனுப்புகிறவங்க யோசனை பண்ணிக்கங்க, பணம் அனுப்பணுமா வேண்டாம். அதுக்கு நீங்களே டைரெக்டாக நிறைய விலையில் ஏழை ஜனம் நிறைய இருக்குது, நேரடியாக நீங்களே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கூட அது உண்மையாலுமே கடவுள் நேரடியாகவே அவருக்கு செஞ்ச மாதிரி ஆகும். அதில் இடையில ஒரு புரோக்கர் அவசியமே கிடையாது. ஒரு புரோக்கர் ஏழைகளுக்கு செய்கிறதுல எதுக்கு புரோக்கர்? நேரடியாக இந்த புரோக்கர்கிட்ட கொடுத்து அந்த புரோக்கர் ஏழைகள்கிட்ட கொடுத்து உங்கள் பேர் எழுத வைப்பாங்க. அதுக்கு நீங்களே நேரடியாக செஞ்சுட்டு போயிடலாம். உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில் எந்த புரோக்கரும் தேவையில்லை. உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில் எந்த புரோக்கரையும் வச்சுக்காதீங்க. கடைசியாக ஒரு வேர்டு, என்னுடைய உயிருக்கும் என்னுடைய குடும்பத்தாரோட உயிருக்கும் எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் சரி அதற்கு முழு பொறுப்பு பவுல் டிவியோட உரிமையாளர்.